கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, லூர்து நகரிலே அன்னை மரியாளை நோக்கி ஜெபிக்கப்படுகின்ற வல்லமையுள்ள ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, எங்கள் தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாக இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் அன்பு அன்னையே, உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அம்மா. அன்று காணா ஒரு திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது உம் மகன் இயேசுவோடு அந்த இல்லத்திற்கு சென்றது போல எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்தையும் நீர் தேடி வாரும் அம்மா. அந்த குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை அறிந்து அங்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற சொன்ன பொழுது உம் மகன் இயேசு கிறிஸ்து, அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்னாலும் கூட அவருடைய சீடரை நோக்கி அவர் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. அதுபோல எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து திராட்சை ரசமாக மகிழ்ச்சியாக மாற நீர் உம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்காக மன்றாடும் அம்மா. ஆமேன்.